ஹாய் गाइस வாங்க தம்பி. துரந்தர் படத்தை பார்த்துட்டு வந்து சோஷியல் மீடியாவை திறந்து பார்த்தேன். பாகிஸ்தான்காரன் பூரா சும்மா கதறு கதறு கதறுன்னு கதறலாம் இல்லை, கம்முன்னு தான் இருக்கானுங்க. ஒப்பாரி சத்தம் பாகிஸ்தான்ல கேட்கும்னு காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா ஊழச்சத்தம் உள்ளூர்ல கேட்குது. அப்படி யார் அந்த ஊழ விட்ட உள்ளூர் கேஸ்னு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்களேன். இன்னொரு நாட்டுக்குள்ள ஊடுருவி அவர்களை ஏமாற்றி வாழ்ந்தாருன்னா அவருக்கு பேர் தேசபக்தன். அங்கிருந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டானா அவனுக்கு பேர் உளவாளி. இவர் தான் அந்த உள்ளூர்ல ஊழ விட்ட ஆடு ஆளு. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கு. நம்ம நாட்டுக்காக உளவு பார்க்கக்கூடிய உளவாளிகளை எல்லாம் பெரிய தேசபக்தரா அப்படின்னு லாஜிக்கான சில கேள்வியெல்லாம் அண்ணன் கேட்டிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இது, என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அமீர் ப்ரோவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு வாங்களேன். இருந்து ஒருத்தர் போனார், அங்கே போய் கஷ்டப்பட்டு அங்கேயே இருந்து அந்த தீவிரவாத குழுக்களோட இருந்து 20 ஆண்டு காலம் 10 ஆண்டுகளாக வாழ்ந்தார். அவர் யாருன்னா அவர் தேசபக்தி. இன்னொரு நாட்டுக்குள்ள ஊடுருவி தீவிரவாத குழுக்களுக்குள்ள ஒருத்தர் ஊடுருவி 10-20 வருஷம் அங்கே இருந்துட்டா அவங்கெல்லாம் பெரிய தேசபக்தரா? அவங்க பெரிய தேசபக்தரா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம். எந்த குழுவுக்குள்ள ஊடுருவுனாங்கன்னு நீங்க சொன்னீங்க? அந்த தீவிரவாத குழுக்களோட இருந்து தீவிரவாத குழுக்களுக்குள்ள ஒருத்தன் ஊடுருவுனா உங்களுக்கு ஏன் குத்துது? உனக்கு எங்கயா குத்துது? தீவிரவாதி கூட அவன் நாட்டுக்கு விசுவாசமா இந்தியா மேல தான் கொண்டு போடுறான். ஆனா இங்கேயே தின்னுட்டு தீவிரவாதியை உழவு பாக்குறாங்க அப்படின்னு இப்படி ஊழ விடுறீங்களே. ஏண்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்களா? அண்ணன் எவ்வளவு லாஜிக்கா அடுத்த கேள்வியை கேட்கிறாருன்னு பாருங்களேன். இன்னொரு நாட்டுக்குள்ள ஊடுருவி அவர்களை ஏமாற்றி வாழ்ந்தார்னா அவருக்கு பேர் தேசபக்தன். இன்னொரு நாட்டுக்குள்ள பூந்து அவங்கள ஏமாத்தி வாழ்றாங்களாமா. வேணும்னா இந்திய உளவாளின்னு ஐடி கார்டு போட்டு கையில் ஆதார் கார்டு கொடுத்து அனுப்புவோமா? அதுவும் ஏமாத்தி வாழ்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களாம் அங்க போய் அரசாங்கத்தை ஏமாத்தி என்ன மெத்தப்பட்டமைனா கடத்துறாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நம்ம ரா ஏஜென்ட்ஸ் எல்லாம் அங்கே உயிரை கொடுத்து உழவு பார்க்கறதுனால தான் உங்களை மாதிரி ஆளுங்க கூட இங்கே சேஃபாக இருக்கீங்க. இல்லைனா பாகிஸ்தான்காரன் பாம்பு செட் பண்ணும்போது அமீர் அண்ணனுக்கு மட்டும் ஆரத்தி காட்டுற மாதிரி செட் பண்ண மாட்டான். இவ்வளவு நேரம் நம்ம ரா ஏஜென்ட்ஸ் எல்லாரையும் பெரிய தேசபக்தரா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ குண்டு வைக்கிற தீவிரவாதிக்கு எப்படி கொடை பிடிக்கிறாருன்னு பாருங்களேன். ஏமாற்றி வாழ்ந்தார்னா அவருக்கு பேர் தேசபக்தன். அங்கிருந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டானா அவனுக்கு பேர் உளவாளி. அவன் இங்கே வந்தான்னா அவன் நமக்கு உளவாளி. பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் இங்கே வந்துட்டா அவனை மட்டும் உளவாளின்னு சொல்றாங்களாமா. சாச்சா, அவன் உளவாளி கிடையாது. நீதான்டா அந்த குரங்கு. பாகிஸ்தான் எதுக்கு கஷ்டப்பட்டு ஆளெல்லாம் செட் பண்ணி இந்தியா உளவு பார்க்கணும்? அதான் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கறதுக்கே இங்கே நிறைய பேர் இருக்கீங்களே, சாரி இருக்காங்களே. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த அளவுக்கு அறிவையெல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணன் எவ்வளோ சலிப்போடு இங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த தேசபக்தி எப்படித்தான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒருத்தன். தேசபக்தியை நாங்கள் எப்படி தான் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு அண்ணன் ரொம்ப சலிச்சுக்கிறாருண்ணே. நீ எதுக்குன்னே ப்ரூவ் பண்ணோம்? பாகிஸ்தான்காரனை பார்த்து அவன் மட்டும் உளவாளியா அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுற, இந்தியன் ரா ஏஜென்ட்ஸை பார்த்து ஏமாத்தி வாழ்றவன் அக்யூஸ் பண்ற. இதுல இருந்தே தெரியல நீ எவ்வளவு பெரிய தேசபக்தர்னு. சைடு வகிடு எடுத்து சாஃப்டா பேசினா சரத் பாபுன்னு நினைச்சிய? அவர் தான்டா மெயின் வில்லன். அதுவும் எந்த பிரச்சனை நடந்தாலும் நாங்க ஆளா குரல் கொடுக்கணுமா? இது ஒரு அடிமை மனநிலை அப்படின்னு அண்ணன் ஓவரா சலிச்சுக்கிறாரு. ஏதாவது ஒரு சண்டை நடந்துச்சுன்னா முதல் ஆளாக குரல் கொடுக்கணும். நான் இல்லை நான் இந்த பக்கம் தான் இருக்கேன். அது ஒரு அடிமை மனநிலை. ஏன்னா இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுக்க சொன்னா அதுக்கு பேர் அடிமை மனநிலை. அப்போ இதுக்கு பேர் என்ன மனநிலைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லேன். காசாவில் போர் நிறுத்தம் தொடரும் வரை இந்த கூட்டணியும் தொடரும். பாலஸ்தீனுக்கும் ஈரானுக்கும் இங்கே இருந்துக்கிட்டு ஹாட்டினை போட்டு அம்பு விடுவாராமா. ஆனால் பகல்காம் மேட்டருக்கு வாயத்துறையான்னு சொன்னால் மட்டும் அது அடிமை மனநிலையம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. நமக்காக வேலை பார்க்குற ரா ஏஜென்ட்ஸை இவ்வளவு நேரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அடுத்ததா இந்தியன் சயின்டிஸ்ட்டுங்களையும் டிஃபேம் பண்ணுறாரு. நான் ஒரு ரசிகங்களை வித்த நம்பி நாராயணன் மிகச்சரியானவர்னு சொல்ல முடியுது. ISRO சயின்டிஸ்ட் நம்பி நாராயணனை சரியானவர்னு சொல்லி படம் எடுத்துட்டாங்களாமா. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி கூட கேவலமான. பின்ன திடீர்னு சயின்டிஸ்ட்டை பற்றியெல்லாம் படம் எடுத்தா அவங்க பதட்டமாகத்தானே செய்வாங்க. நமக்கு இந்த டீச்சர் கர்ச்சீஃபை வந்து பார்க்குற ஸ்டூடெண்ட்டு நசிக்கிட்டான் பிதிக்கிட்டான் 4 டைலாக் இப்படி படம் எடுத்து தானே பழக்கமே. என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். சந்திரயான், மங்கள்யான், GSLV அப்புறம் இந்த கிரையோஜெனிக் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி இந்தியாவை பெருமைப்படுத்தின மேக்ஸிமம் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு காரணமே அந்த மனுஷன் தான். அவரை பற்றி படம் எடுத்தா கூடமா அவங்களுக்குலாம் எரியுது. வேலையே இதுதான். ஊர்ல எவன் உருப்பிட்டாலும் வயிற்றுச்சல் பட்டு அவனை பத்தி டீக்ரேட் பண்ணி பேசுறத, அதுவும் லாஜிக்கே இல்லாம என்னென்ன பாயிண்ட் எல்லாம் எடுத்து விடுறாருன்னு பாருங்களேன். வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெய்டு ப்ரமோஷன். மார்க்கெட் உல்ஃப் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். மொபைல் ஆப் மூலமா இதை நீங்க
எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் ட்ரேடிங் ரிலேட்டடான நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது அண்டு கைடன்ஸ் ஃபியூச்சர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேருந்தே உங்களால் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். மார்க்கெட் உல்ஃப்குள்ளே இப்போ லாகின் பண்ணதும் ஃபாலோ ட்ரெண்ட் அப்படின்ற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இது மற்றவங்க வந்து எதில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அப்படின்றத ரியல் டைமில் நமக்கு காட்டிடும். அவங்களுடைய இந்த ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸை நீங்கள் ஒரே டேப்பில் காப்பி பண்ணிக்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த ஆப்பில் ஸ்டாப் லாஸ் மாதிரியான ஃபியூச்சர்ஸ் கூட இருக்குது. நீங்கள் செட் பண்ணுற அளவில் ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதை எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே ட்ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆகிடுது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். டு பி ஃப்ராங்க் கைஸ், யூஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். இதில் நிறைய பேர் ஒரு நாளைக்கு 14,000, ஒரு மாதத்துக்கு 33,000, வருஷத்துக்கு 5 லட்சம் வரலாம் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ராணுவ ரகசியங்களை வித்த நம்பினாராயணன் ராணுவ ரகசியங்களை நம்பினாராயணன் வித்துட்டாராமா. ஆமாம், ராணுவ ரகசியங்களை விற்கிறதுக்கு அவர் மிலிட்ரியில் வேலை பார்த்தாரு. தற்கூரி அவர் வேலை பார்த்தது ஐஎஸ்ஆர்ஓவில். ராக்கெட்ரி அப்படின்னு படத்தோட பேரை மட்டும் பார்த்துட்டு வந்து ராணுவத்தில் விடுற ராக்கெட்டுன்னு நினச்சி அவர் பேசிகிட்டு இருக்காரு. யாராவது தயவு செஞ்சு அது வானத்தில் விடுற ராக்கெட்னு சொல்லி கொடுங்க அவருக்கு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இது கூட பரவாயில்ல. இங்கே இருக்கிற அரசாங்கமும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அண்ணனை எவ்வளோ ஏமாத்திருக்காங்க தெரியுமா? உங்களை யாரும் காப்பாற்ற மாட்டான், உங்களை நீங்கள் தான் காப்பாற்றும். கேடயத்தை வேணா நீ கையில் வச்சுக்கலாமே தவிர வாள் எடுத்து நீ தான் சண்டை போடணும். எந்த இயக்கமும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. வாள் எடுத்து போராடுங்க அப்படின்னு கத்தி விஜய் மாதிரி இப்படி கதறி கதறி டைலாக் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மட்டுப்பல்ல என்ன, நீங்களே பார்த்துட்டு வாங்களேன். என்ஐஏ சட்டம் கொண்டு வரும் பொழுது என்ஐஏ சட்டத்துக்கு பதில் எதுவும் சொல்லாமல் வந்தது திமுக தான். என்ஐஏ சட்டம் கொண்டு வரும்போது இங்க இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அதை எதிர்க்கவே இல்லையாமா. தீவிரவாத குற்றங்களை விசாரிக்கிறதுக்காக என்ஐஏ சட்டம் கொண்டு வந்தாங்க. இதில் நீங்கள் எப்படி அமீரனே, தீவிரவாதிக்கு எதிராக கொண்டு வந்த சட்டத்துக்கு நீ கதறினதை கூட விட்டுறலாம். அதுக்கே சும்மா இருக்கிற நம்ம பாய்மார்களை பூரா வாள் எடுத்து போறானுங்க வெறியேற்றி விட்ட. உங்களை யாரும் காப்பாற்ற மாட்டான். வாள் எடுத்து நீ தான் சண்டை போடணும். உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாற்றி விட்றீங்க. இது கூட பரவாயில்ல, உள்ளூர் மேட்ரு. வர நம்ம அண்ணனுக்கு ஐஎஸ்ஐஎஸ் திட்டினா கூட கோபம் வருது. கேரளா ஸ்டோரி திரைப்படம் எதற்கு பயன்படுது? ஒரு சமூகத்தை குற்ற சமூகம் ஆக்குறதுக்கு தானே பயன்படுது. கேரளா ஸ்டோரி படம் ஒரு சமூகத்தை குற்ற சமூகமாக காட்டுதாமா. ஏப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன் அமீர்னே, உள்ளூரில் கறி வெட்டுற நம்ம கரீம்பாயை பற்றி அந்த படத்தில் எதுவும் தப்பாக கட்டியிருக்காங்களா? இல்லைங்களே. இல்லை நம்ம ஊரில் செருப்பு கடை வச்சிருக்க சாதாரண சலீம்பாயை பற்றி எதுவும் தப்பாக கட்டியிருக்காங்களா? போடலையே. இந்திய பொண்ணுங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மாதிரி அடிமைகளாக பயன்படுத்தக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை பற்றி அந்த படத்தில் பேசியிருக்காங்க. இதுக்கும் உள்ளூரில் 5 வேளை அல்லாஹ்வை தொழுகிற அப்பாவி முஸ்லீமுக்கும் என்ன சம்பந்தம்? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. தீவிரவாதியை திட்டும் போதெல்லாம் பாவம் உள்ளூரில் இருக்கிற அப்பாவி பாய்களை உள்ளே இழுத்து விட்டு, பாய் அவன் பார் பாய் உன்னை திட்டுறான் பாய் அப்படின்னு கோர்த்து விட்டுட்டு போயிடுறாங்க. கடைசியில் அவங்க உள்ள பூந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. வண்டி யூட்டர்ன் செட்டி உஷாராயிட்டான். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் பண்ணிருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, உடனடியாக அதை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். நம்ம ரிசர்ச் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் அனபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசர்ச் வீடியோனுடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டுமா? டாடா. மார்க்கெட் உல்ஃப் ஆப்பை இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.